தண்ணி நாங்கள் காய்ச்சல் தான் இப்படி அடிக்கிறோம். இது வட்டம் எடுத்து பறந்து வட்டம் மட்டும் இதுக்கு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா கிணறு. இதுதான் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கேரநகர் கேரை தீவுன்னு சொல்லி இருக்க தீவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊர். அப்படி என்றால் தோப்புக்காடுன்னு சொல்கிற கிராமம். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் கேரநகர் என்ற ஊரில் இருக்கிற தோப்புக்காடுன்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். கேரநகர்ன்ற விட அது கேரை தீவு, ஒரு தீவு பகுதி தான். பிறகு வந்து ரோட்டு போட்டு யாழ்ப்பாணத்தின் இந்த நிலப்பகுதிக்கும் அந்த கேரநகர் என்ற தீவுக்கும் வந்து ரோட்டு போட்டு பாலமாக இணைச்சிருக்கிறேன், 9 பாலத்தோடு சேர்த்து. இப்போ என்னென்னா இங்கே தோப்புக்காட்டுக்கு வந்துருக்கிறேன் பாருங்க. இதான் வந்து அந்த தோப்புக்காடு, அதாவது சீனூர் பக்கம். என்னென்று சொன்னால் இது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நேராக போனால் ஊர்காவத்துறை இங்கே முன்னா தோப்புக்காடு இருக்குதான். இந்த பாருங்க ஆட்கள் தொழில் மீன் பிடிக்கணுமா, அண்ணன் மீன் பிடிக்கணும், சின்ன பொடியன் மாதிரி கிடக்கு. என்ன விஷயம்னு சொன்னால் தோப்புக்காட்டில் வந்து ஒரு ஜேர்மன் குடும்பம் வசிக்கணும். அவையில் வந்து இந்த காணொளி பார்க்குறவையாமன்னு சொல்லி என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு, தம்பி இந்த இடங்களை போய் எடுங்கோ, தங்களோட இடங்களுக்கு எனக்கு ஆழமாக வரையிலையா, அப்போ தோப்புக்காட்டில் இருக்கிறோமா. எனக்கு தோப்புக்காடு எங்கே இருக்குன்ட்டு இவ்வளோ ஆழம் தெரியா பாருங்க. தோப்புக்காடு எங்கே இருக்குன்றே எனக்கு தெரியாது. இப்போ என்னென்னா அந்த அக்கா சொல்லி தான் தெரியும். இந்த தோப்புக்காடுன்ற வந்து இந்த கேரநகரில் இருக்குன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். பகுதிக்கு சொல்லல, உண்மையாக தான் சொல்கிறேன். பிறகு தெரிஞ்சாக்கட்டத்துக்காக சொல்லிக்கிறோம். கேரநகரில் கடைசி தொங்கல்ண்டா இந்த ஊர்காத்துறை போகிற ஜெட்டி பக்கத்தில் இருக்க கடைசி தொங்கல். இப்போ அந்த பக்கம் தான். மற்றது அந்த ஜேர்மன் குடும்பம் அந்த அக்கா வந்து கனகாலம் வந்து அப்போ வந்து இந்த வீடியோ தொடக்கத்துலேருந்து பார்க்குறவையாம். சரி, அது அவைகளுக்காண்டி இந்த காணொலி எடுத்து போடுறேன். அவைகளுக்காண்டி மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்களுக்காண்டியும் அதை எடுத்து போடுறேன். ஏண்டா இப்போ தான் நான் இந்த ஊரை வந்து பார்க்குறேன் அப்படி இருக்க மாட்டேன். சிலவோட முதல் வந்திருப்பேன், அது எப்போ வந்திருப்பேனோ இன்னும் தெரியலை. ஏனெண்டா இந்த சீனோர் பக்கம் இருக்கா வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்தியாவில் வேற இல்லை, அதோட நின்றுட்டேன். இந்தியாவில் இருக்குதான்னு தெரியும், ஆக்கள் வசிக்கிறோம்னே நான் தெரியலை. ஆனால் போன முறை வந்து இந்த ஊர்காத்துறையில் இருக்கிற அந்த கள்ளத்தவரணை இருக்குல்ல, அதுக்கு மட்டக்களப்பு சின்ன படியனோட போனான். அந்த இடம் தான் அது தவறனே. அப்புறம் அங்கே பார்த்துட்டு இந்தியாவில் இருக்க மாட்டேட்டு வந்துட்டேன். நாங்கள் பாருங்க, அதெல்லாம் ஊர்காத்துறையில் இருக்க சின்ன சின்ன கோயில்கள். சரி, இப்போ நான் கதைச்சு கொண்டிருக்கிறதே ஒரு வீட்டுக்கு பின்னுக்குங்க பாருங்க. இப்போ பாருங்க, தோப்புக்காடு கிராமத்துக்குள்ளுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். வேறண்டா இதில் ஒரு ஐயா வேறு வேறுகிட்ட விசாரிச்சு பார்ப்போம் இந்த இடம் அப்படி இருக்குமான்னு சொல்லி. நெய்தல் ஒழுங்கையா இந்த ஒழுங்கைக்கு பேர். ஐயா, தோப்புக்காடங்கால இருக்குது. தோப்புக்காடு இந்த பக்கம் தொங்கலோ ஆக்கள் இருக்கிறாமோ? சரி சரி, நன்றி. தோப்புக்காடுன்ற கிராமம் பாருங்க. இதில் 2 ரூபாயிலேருந்து வேலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டுருக்கார். இந்த சைக்கிளில் வர்றா பாருங்க, காஞ்சி பேர் ஐயாவில். ஏன் ஊர்காத்துறையோ இந்த இடமா தெரியல. இந்த வெயிலுக்கு ஏன் பாருங்க தாத்தா ஆளை பாருங்க அப்படின்னு நல்லா கெத்து அணிக்கிறாரு. மண் ரோட்டு பாருங்க. இப்படித்தான் என்னத்துக்கு முன்னுக்கு மட்டும் போட்ட எனக்கு தெரியல. இந்த வீடுகளை பாருங்க அப்படி இருக்காங்க. ஏதோ கோயில் இருக்குதா போய் இங்கே பாருங்க. அந்த கடற்கரை பக்கத்தில் எல்லாம் பாருங்க. கர்நாடகில் இப்படி ஒரு கோயில் இருக்கோ, இது இன்றைக்கு தான் பார்க்குறோம். என்ன கோயில்னு தெரியல, போய் பார்ப்போமே. மத விட என்ன காத்தடிக்குது, காத்துங்க சத்தத்துக்கு இருக்கும். இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ இந்த கிராமம் அபிவிருத்தி அடையும். இதுதான் தோப்புக்காடு வேணும். இதான் இந்த தோப்புக்காடுன்னா கிராமத்தில் இருக்க தோப்புக்காடு மறைஞான சம்பந்த வித்தியாசாலை கேரநகர். புதுசாக கட்டியிருக்கிறோம் முட்டடியில். கடற்கரைக்கு பக்கத்துலேயே இந்த கிராமம். இதை பார்க்குற நயனாதீபம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நயனாதீபம் இப்படித்தான். இது கரையோரங்கள்லாம் கூடுதலாக இருக்கும். ஒரு 100-200 மீட்டரில் இருக்கும் கரையோர கிராமங்கள். இதெல்லாம் அந்த வீடுகள் பெரிய இடங்களுக்கு வந்துருக்கு. சம்பவம் நடக்காம தான் சரி. இப்போ தான் பாருங்க அந்த வீட்டு திட்டம் வீடுகள் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு வடிவான ஒரு கிராமத்தை தான் வந்து நிற்கிறேன். வடிவான்னு சொல்கிறேன், அந்த கரையோரமாக இருக்கிற கிராமத்தில் நல்லா காற்றடிக்குது. இப்போ நான் கதைக்கிறது கூட விளங்குதோ தெரியலை. இதில் பாருங்க ஒரு வீடு கட்டி கொண்டு வீட்டு திட்டம் கூட இருக்குது. சில போல இல்லாட்டியே என்ன அளவுக்கு காட்டினமோ தெரியலை, தெரியாமல் கதைச்சிருந்தா. இதுதான் கேரநகர் ஜெட்டி. அதால் இங்கே வந்தீங்கன்னா இந்த கிராமத்தை பார்க்கலாம். இதெல்லாம் அந்த கிராமத்து பார்க்க முடிய அப்படியான இடத்துக்கு வரலாம்.
இந்த இடத்துல இருக்கிறாங்க கூடுதலாக புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறான், கூடுதலாக ஜெர்மன், பிரான்ஸ் அந்த நாடுகளில் இருக்கிறான். இந்த ரோட்டை பாருங்க, ஓ என்ன இது பிரதேச போட்டு இந்த பாலம் எத்தனை வருஷத்து பாலம் எனக்கு கழிஞ்சு போட்டு பாருங்க, ஒரு ரங்கி போடுது தெரியல. மற்ற என்னண்டா இதெல்லாம் காரணம் வந்த காலங்களில் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்தாக்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு தங்கட தொழில்களில் திறமையாக இருந்தார்கள். வியாபாரம், கப்பல் வணிகம், தோட்டம் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தை வெள்ளம் 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 இதான் பெரிய வெள்ளம். பழைய வெள்ளத்தை ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறோம். இது என்னடாப்பா இதுக்குள் குச்சா இந்த பாலத்தை பேரப்போம் ரங்கி போடுத. இப்போ என்னன்னு சொன்னால் தோப்புக்காடு கிராமத்துக்கு கரைக்கு போகிறதுக்கு முதல் இதுக்கப்புறம் ஒரு கோயில் இருக்குது. ஆனாலும் இந்த கரையோரமாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இதில் இருந்து பார்த்தா யாழ்ப்பாணம் தெரியுது. வேறு என்னண்டா இந்த சண்டை நடந்தா இல்லோ அதுக்கு முதல் இதில் எதுவும் என்னடா இப்போ இது கல்வெட்டை கொண்டு இதில் வச்சுருக்காங்களோ. பிரேமதாசாவால் வந்து வைக்கப்பட்டதாம். இது 1981 பிப்ரவரி மாதம் முதலாம் நாள். பிப்ரவரி என்ற தை மாசி மாதம்னு சொல்ல வராதோ ஞாயிற்றுக்கிழமை. அந்த காலத்து கல்வெட்டு இப்போவும் இருக்குது. என்ன விஷயம்னா இந்த வள்ளமும் அந்த காலத்தானோ தெரியல. ரெண்டு அப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஆக்கள் கூடாது இங்கே இதெல்லாம் போகும் பாருங்க. என்னதான் கல்வெட்டாக இருந்தாலும் பனைமட்டை வெளியே காணலாம்னு சொல்லி போட்டோம். ஆனால் இதில் இருக்கிற பாதுகாப்பு மதிலில் இருக்கும்போது, ஏன்னா மதிலில் ஏறி விழுந்து வந்துடுவாங்க. பனைமட்டையில் ஏறி விடலாம், சத்தம் முடைச்சிரண்ட சத்தத்திலேயே ஆக்கள் எழும்பி போடுவீங்க, நியாயம் குறைக்கும். அப்படி நடி முள்ளு கம்மி தான் போடணும். இது பார்த்தா யாழ்ப்பாணம் தெரியுமென்னு சொன்னால் தானே எங்காவே அங்கே தெரியுது. யாழ்ப்பாணம்ண்டா யாழ் நகரம், இப்போத்தைய யாழ் நகரம் கட்டிடங்கள். இப்போ இதில் வள்ளங்கள் வச்சுருக்கேன் அவைகளுக்கெல்லாம் போகிறது ஈஸி தெரியுமா இலகு. அப்படின்னு சொன்னால் இதில் வள்ளத்தை எடுத்தால் இப்படி நேராக போனாங்க. வெள்ளத்தை எடுத்தாச்சாம் பறந்தாச்சாம் பண்ண மாதிரி. ஆனால் மோட்டார் இருக்கணும், இல்லாட்டி சிக்கல் வேலை செய்யணும். மண்ணையாக்கள் எல்லாம் கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்ச இடங்கள்லாம். அப்படின்னா வீடுகள் எல்லாம் பரவாயில்லை. என்னவா வள்ளம் எத்தனை வருஷத்து வள்ளமாக நிற்க பாருங்க. பனை மரத்தை மொட்டை அடித்து வச்சுக்காங்க. கடை இதுக்குள்ளுக்கு போகிற சின்ன கடை. இதால் எங்கே போகுது போய் பார்த்துட்டு வந்து உள்ளுக்கு நுழைவோம். எல்லோரும் கோயில்கள் கட்டி வச்சுக்கணும். பார்த்தீங்களா கொஞ்சம் கூட மூட்டை வைப்பிறந்து இந்த கல் சறுக்கி இதுதான் கவனமாக இருக்கணுமே. இந்தா ஒரு பெரிய பள்ளமே இருக்குத. என்ன விஷயம்டா இனி வந்து பெனம்பழ காலம் சரியோ. தோப்பு காட்டில் பெனம்பழம் எல்லாம் விழும். என்ன நிறைய இந்த பனையெல்லாம் வந்து மொட்டை ஆகிட்டுது. அந்த என்னத்துக்கு இப்படி நடந்தாலும் தெரியல. ஒரு மலைப்பாங்கான நேராக போவோம். வங்காளம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உள்ளுக்கு போவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்து தோப்பு காடு, அந்த பக்கம் என்னன்னு தெரியல. இது என்னடா ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து பாருங்க பனைய ஓலையால் அப்படியே வெட்டிஞ்சு கட்டி வச்சிருக்கீங்க. இது அவங்களுக்கு தெரியுதோ தெரியல. காட்டுறன் படிவா. இது வீட்டுனா முகாப்பு. இதே தோட்டம் போல வீடு மாய்ங்க தோட்டம் மாய் கிடக்கு. ஏன்னா தென்னை கடையில் வந்து கற்றாழை வச்சுக்கணும். உங்க பாருங்க கற்றாழை கடற்கரைல கற்றாழை இல்லை வியாபாரம். அந்த பனை மட்டை இருக்கல, பனை மட்டையை பாருங்க இப்படி காட்டி வச்சிருக்கேன். மண்டு காற்று கூட தெரியாது. அதில் ஒரு வீடு கடல் சாதாளைன்னு சொல்லிக்கிட்டு தானே. அது சாதாளை தான் வந்து இப்படி வெளியில் அடிச்சிருங்க பாருங்க. இந்த கடல் எல்லைக்கு அப்படியே வெளியில் தள்ளி இருக்குது. இன்னொரு விஷயம் பண்ணால் இங்கே பனை மரங்களை காணவே இல்லை. அழிஞ்சு ஓடுதோ இல்லை அழிஞ்சு ஓடு வருதோ தெரியல. இங்கே பாருங்க பூவரசு நல்ல இடங்கள் பாருங்க. அப்படியே கடற்கரை பக்கம் நல்ல ரெசார்ட்ஸில் வட்டி கூட நல்ல வடிவாக இருக்குது. உண்மையில்லை யாழ்ப்பாணத்தின் தீவு தான் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒரு கொடுப்பேன். அப்படின்னா வருமானம் ஊட்டி தரக்கூடிய வழியாக இருக்குது. இது என்னடாப்பா சந்திரமுகி வீடுகளை மாறி கிடக்குதுவா. இதுக்கு மீன் கொத்தி அப்படின்னா கிங் ஃபிஷர் சரியோ. இதுதான் இந்த தோப்புக்காடு மீன் கொத்தி.
இதுல ஒரு 2 கட்டிடம் இருக்குது. வீடோ இல்லாட்டி கடையோ தெரியல. போய் பார்ப்போம். இப்படி பார்த்தியா இதெல்லாம் அந்த யுத்த காலத்தில் இடம் பெயர்ந்து போனாங்க அந்த வீடு. என்னென்னத்தை புதைச்சி வச்சுட்டு போயிட்டு போது தெரியல. இல்லை அந்த காலத்தில் சண்டை போன கேட்க திருப்பி வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் புதைச்சி வச்சுட்டு போயிருப்பேன் தானே. அதெல்லாம் தேட போகக்கூடா. நான் அதுக்கு வரையில இந்த தோப்பு காட்டில் ஒரு வித்தியாசமான வீடு. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் பாருங்க. ஆனால் ஆக்கள் அங்காளி பக்கம் இருக்கணும், இந்த இடத்துல இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன்டா, இது வந்து ஒருத்தருமே இல்லாத இடம் தானே, நீ என்ன இருக்கிறன்னு சொல்லி கேட்பீங்க. ஆனாலும் இதுக்குள்ள ஒரு வீடு இருந்திருக்குது. ஆனால் இப்போ ஆக்கள் இல்லை, குடியிருப்பே இல்லாமல் போயிட்டுது. என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட புங்குடுதியும் இப்படித்தான். விரண்டு மரம் முழுக்க வளர்ந்துருக்கு. என்ன பருந்து பறந்து என்னது இது வட்டம் எடுத்து பறந்து வட்டம் விட்டா இதுக்குள்ள ஏதோ அது கூடு இருக்கு அந்த அர்த்தம். இந்த சரி எனக்கிட்ட வந்துட்டு இது இப்படி வட்டம் விடுது. ஏதோ இருக்கும் பாம்பு சிம்பல் வந்து தான் பயம். இந்த முள்ள விளாந்தையோ இல்லை, இது விடத்தல். வெள்ளிலும் சிறிய இலை. இது பேர் விடத்தலே, வேறு ஏதோ பேர் இல்லை சொல்லுங்க. இதான் பாருங்க பத்தை காடு வத்தி போயிருக்கு உள்ளுக்கு. எட்டி பார்த்தா நாகவாம்பு வந்தா சம்பவம் தான். இதற்கு எங்கெங்க நிற்குது ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் நீங்கள் தனியாக வர வேண்டாம். நான் உங்களை வர சொல்றதுக்கான வீடியோ போடலை. தெரிஞ்சாக்களோட வாங்க. இதெல்லாம் வீடோ சின்ன வீடாக இருந்திருக்கும் பாருங்க அந்த காலத்தில். ஆனால் அப்போ ஆட்டின இந்த வீடுகளை பாருங்க எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்க. இந்த பூச்சில் என்ன இது வந்து இந்த வேர்கள் போய் பிளந்து போட்டு மற்றும்படி அந்த காலத்து சீமெண்டை பார்த்தீங்க இப்படிட்டு கண்டு என்ன மேடம் விளந்தியோ. சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு போனா போய் பார்ப்போம். அங்கால கடற்கரையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தான். நீங்கள் பைக் விட்டாலும் கவனம். இந்த இடத்துக்குன்னு சொல்ல வரையில் எப்போவுமே இந்த இடத்துலையும் தனியாக என்ன ஒன்று நடக்கலாம். அதனால் தெரியாததுக்கு வர வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு. இது என்னடாப்பா இங்கே பாருங்க. நானே யோசிக்கிறேன் இது இப்படி சின்ன சின்ன கிணறு இருந்திருக்கு அந்த காலத்தில். அதாவது கடற்கரை பக்கத்தில் நீர் மட்டம் கூட இருக்கும், ஆனால் நல்ல தண்ணியாக இருக்குமோன்ற கேள்விக்குறி. அதன் அடிப்படையில் இதில் வந்து கண்டி நல்ல தண்ணி வந்திருக்கும் இல்லை உப்பு தண்ணி வந்திருக்கும். அது ஒரு தேவைக்காண்டி குளிக்கிறதுன்ற தேவைக்காண்டி வச்சுருப்பினோம். இதுவே பூவரச மரம் இத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கேன்னா அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும். 5 பேரும் அதுக்குள்ளே ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து போயிருக்கு. என்ன நடந்தான்னு தெரிய பூவெல்லாம் தான் பாம்பு கும்பல் இருந்தால் தெரியாது. இருக்க பண்டி முதலாவது போய் பார்ப்போம். இப்போ காரனரில் இருக்கிற ஒரு காடு, இந்த புதர் காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து மக்கள் வாழ்ந்து இப்போ கைவிடப்பட்ட இடம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இலங்கைன்னு ஒரு தனுஷ்கோடி மாதிரின்னு சொல்லலாம். கடலோரம் தான், இதுவும் கடலோரம். போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரும். அந்த இதுக்கு நாகப்பட்டினத்துக்கும் கிட்ட. இது ஈச்சங்காடு. யாரோ இடித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கேன். அவங்க வேலை ஏதோ நடக்குது, என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ காய்ச்சிருக்கிறோம், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கட்டிடமே இடிஞ்சு விழுந்து போயிருக்குது. ஒரு வீடு எப்படி இருந்துருப்பேன் வந்த நேரம் பார்த்தீங்களே. கடற்கரையோரம் இப்போ எல்லாம் வந்து ஆக்களை காண கிடைக்கலாம். முருகக்கற்பாறை இதற்கு கவனம். சருகு பாம்பு நிற்கும். புடையன்கள் அது இண்டிஜெல்லாம் புடையன் என்ன பண்ண சீரும் தெரியுமே. எல்லா பாம்பும் சீரும் தான். நான் சொல்கிறேன் வந்து சீரு விஷத்தையும் சீரும் அப்படியே. இது ஒரு காரையோட இருக்குது. என்னவா இருக்கும் வீடு. இந்த அங்காலையெல்லாம் வீடுகள்ல இதால் போய் பார்க்கலாம். பார்ப்போம் என்ன இடம் இங்கே இந்த பக்கம் பாருங்க. இதுக்குள்ளே ஒரு வீடு என்ன கட்டிடம். இதுக்குள்ளே ஒரு கிணறு. இது என்ன இது தோப்பு காட்டுக்கு வந்து சோதனை.
ஏன்னா தோப்புக்காடு ஊரியும் இருக்காம், ஆனால் எந்த பக்கம் ஊரி எந்த பக்கம் தோப்புக்காடுன்னு தெரியல. அப்பா என்ன அடி பார்க்க முடியல, நான் ஃபோன்லாம் எடுத்துறானே நான் முள்ளுவாள் இந்த வந்து இதில் நிற்கிறேன். என்னன்னா இந்த பக்கம் இஞ்சாலே என்ன வித்தியாசமாக இருப்பாங்க. எனக்கு என்னடா இந்த இடத்துல ஒரு சச்சதுரமா, இது ஒரு சச்சதுரம், அங்கே ஒரு சச்சதுரம். அந்த காலத்தில் வீட்டு திட்ட வீடோ சண்டை நேரங்கள் அந்த நேரங்களில் இன்னும் தெரியல, இதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுவாங்க. இதே மாதிரி அங்கே இருக்குது. இதுக்கு நிறைய குடிகள் வாழ்ந்துருக்கலாம். குடிகள் தான் இந்த குடிமக்கள் பிறகு இடம்பெயர்ந்து போயிருக்கலாம். அதுக்குள்ள எல்லாம் அதே அமைப்பெல்லாம் வீடுகள், வீட்டு திட்ட வீடு தான், அந்த காலத்து வீட்டு திட்ட வீடு. பிறகு இந்த இடத்த விட்டு போனவன் தண்ணி பிரச்சனையாலும் அப்படியே புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டோம் போல. மழை வந்தால் தண்ணி உள்ளுக்கு வரும், கடை தண்ணி. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், இந்த மட்டம் வந்து வேறுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடியிலாம் இந்த தண்ணியில் மட்டம் இருக்குது கீழே, ஒரு அடி கீழே. இங்கே அப்படியே நிறைய வீடுகள் இஞ்சால். யாழ்ப்பாணத்தில் கேரநகரன்னு சொல்லி இருக்கிற ஒரு தீவு பகுதி தான். இந்த தீவு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு பேர் வந்து தோப்புக்காடுன்னு சொல்கிற ஊர். இதுக்கு அங்கால ஊரியும் இருக்குது. இந்த இடத்துல இந்தியா தமிழ்நாட்டில் எப்படி வந்து தனுஷ்கோடி அழிஞ்சு போனதோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க எத்தனையோ பெற்ற வீடு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துலான் இருக்குது. இதுலேயே கிட்டத்தட்ட 5 வீடு, அது வீடுன்னு தான் சொல்லலாம் போல. ஏன்னா இதே மாதிரி நிறைய இருக்குது, வீட்டு திட்ட வீடாக இருக்கும். ஏன்னா அங்கால வந்து அந்த பிரேமதாச காலம்னு சொல்லி கல்வெட்டில் போட்டு கிடந்தது, இதோ தெரியல. அப்போ ஆனால் இந்த இடத்துல எந்த ஆக்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயிட்டோம். சரியோ இப்போ என்னன்னா அந்த ஜெர்மனக்கா அடுக்க சொன்ன வீடு வந்து அங்கால நன்றது போய் பார்ப்போம். ஒரு ஊரே இல்லாமல் போயிட்டு இந்த இடத்த தான் நான் சொன்னேன். நான் அதையும் சேர்த்து தான் போடுவேன். அதுவும் இந்த ஊரோ தெரியல. இப்போ தோப்புக்காடு அந்த ஊருக்குள்ளுக்கு தான் நிற்கிறேன். அதுதான் நிற்கிறேன், வேறு தண்ணி வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் தோப்புக்காடாம். கோயிலுக்கு தான் தேடுதீங்க இல்லை, ஜனம் வித்தியாசமாக பார்க்கணும். புதுசாக தானே வந்திருக்கிறேன், இன்னும் அவன் வீடியோவோட இருக்கான்னு பார்ப்பினோம். இதுக்குள்ளே மாக்கள் வசிக்கிறேன் பேரும். இந்த இதெல்லாம் வீடுகள் தான் பட்டரை வச்சிருக்கணும். இதுதான் மற்றது உள்ளுக்கு வந்தால் சாதாரணமாக மற்ற ஊர்கள் மாதிரி தானே. அப்படின்னு சொன்னால் இப்போ கடற்கரைக்கு உள்ளுக்கு வந்தால் அது ஒரு தனியாக வித்தியாசமாக இருக்கும், கடற்கரை பக்கமாக இன்னொரு வடிவாக இருக்கும். அப்படி அந்த பக்கம் அது பாதை போகுதுண்ணா, இப்போ அங்கே போகுதுன்னு தெரியலாம். போய் சுற்றுவோம் வாங்க, சுற்று பூமி சுற்றுற மாதிரி சுற்றி விடுவோம், பார்ப்போம் அங்கே போகுதுன்னு பார்ப்போமே. இது என்ன இது மேல்மாடி வீடு, ஆட்டுக்குட்டி பாட்டி தோப்புக்காடு. இது தோப்புக்காடு இது தோப்புக்காடை வந்து பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம். எங்கே கோயில்கள் இருக்குது, எவ்வளோ தூரம் போகணும்? கோயில் பள்ளிக்கு போகுது, இஞ்சால போகுதுன்னா குடிமனை இல்லை. இந்த பக்கத்தாலவே அப்படி கிழக்கு நடு திரும்பி வடக்கு நடு திரும்பி கிழக்கு நடு திரும்ப தான் கோயில் எல்லாமே இருக்குது. கோயில் எல்லாமே இப்போ எல்லாமே அப்படி ஆக்கள் வசிக்கிறோமோ இங்கே மக்கள்? எந்த மாதிரி எத்தனை பேர் குடும்பங்கள் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 200 குடும்பமோ? அப்போ இங்கே என்ன தொழில் கூடுதலாக செய்கிறவங்க? தொழில் இல்லாததுல தான் வீடுகளை விட்டு போட்டு அங்கங்கே போய் நிற்கிது படிப்புக்கு. என்ன படிப்பட்டா அப்படி படிக்கிற பிள்ளைகள் இங்கே வசதியில் அங்கே இருந்து படிக்குது. இங்கே வந்து வசதின்னா என்ன மாதிரி? கொள்ள சாப்பாடு சமைக்கிறது எல்லாம் என்ன மாதிரி? இப்போ என்னென்ன கோயில்கள் இருக்கு இந்த தோப்புக்காட்டில்? முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், எல்லாமே இருக்கு. அம்மன் கோயில். இப்போ திருவிழா நடந்ததோ இங்கே முருகன் கோயிலில்? ஒரு வெளிநாட்டில் இன்னொரு அக்கா கதைச்சவா, அவள் ஜேர்மன். இப்போ இங்கே வந்து நிறைய வெளிநாட்டுக்கு போயிட்டுனமே தெரியுமே. இங்கே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கணுமோ? ஏன்னா கேஸ் சிலிண்டர் விற்கிற நீங்களோ? சரி சரி. இப்போ நாங்கள் அது என்ன புறாவோ இங்கே கூடுதலாக உரம் எடுத்து கொண்டு வரீங்க? சரி சரி. இப்போ அங்கே தண்ணி இங்கே நல்ல தண்ணி எல்லாமே இருக்கோ? காசுக்கு எவ்வளோ லிட்டர்? 150 ரூபா. 150 ரூபா. 100 லிட்டர் 150 ரூபா.
மற்ற என்னடா இது எங்கேருந்து வருது தண்ணி? இங்கேருந்து வரையா பகுதியில் வருது. சரிங்க பயணம். நாலு பொண்ணு மகன் மட்டும். சரி அம்மா. சரி நாங்கள் போய் முருகன் கோயிலுக்கு இதால் போகலாமே. இதால் போட்டுக்கலண்டா கடற்கரையில் போய் திரும்ப பள்ளிக்கூடம் கோயில் எல்லாம் வருது. மற்ற இஞ்சாடி பக்கம் என்ன அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது கைவிடப்பட்ட ஆக்கள் இது உனக்கு இந்த 10 ஏழுக்கு எல்லாம் அத்திவாரங்க அதெல்லாம் என்ன எல்லாம் போயிட்டு அதுவும் தோப்பு காடோ? அது இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம ஏன் விட்டுட்டு போய் அங்காளி பக்கம் போயிடு நம்ம. சரி அம்மா சரி. ஓ சரி சரி. நீங்கள் போயில்லையா இப்போ இடம்பெயர்ந்து? நாங்களும் போயிட்டு இப்போ வந்து இந்த பூரையில் முடைஞ்சு போயிட்டு இப்போ கட்டுனது. ஓ இந்த பூரையில் முடைஞ்சு போய் ஒன்றுக்கு 2 பேரையும் தலை விட்டு விட்டுருக்கேன் நான். எங்கே? சரி சரி. மூணு சைக்கிளில் போய் ஒரு ஆள் ஐக்கியம் படிக்குது. ரெண்டு ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போய் காய்ச்சல் வந்து. சரி அம்மா இந்த பக்கம் போனால் என்ன பார்க்கலாம்? இந்த பக்கம் போனால் அப்படியே போனால் பூதல் கிடக்குது. அங்கே அம்மன் கோயில் போகலாம். கிரவுண்டு விளையாட போய் 12 கிரவுண்டு போய் பார்க்கலாம். உப்பு காட்டில் நிற்கிறோம். சரி அம்மா போய் பார்த்துட்டு வாரேன். இஞ்சால நாட்டுக்குடி கொண்டு வருது. இங்கே பாருங்க. டோய்